என்ன ஆச்சு? என்னோட ஜிப்ஸாப் பேப்பர் பண்ற வேலையை எதுக்காக நிறுத்திட்டீங்க? என்ன பண்றது, சாச்சா பத்திச்சா நம்மளோட மரத்தை வெட்டுற மிஷினை கெடுத்துட்டாங்க. இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பேப்பரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மன்மோஜியவே எதிர்க்கிறாங்களா? அவங்கள நான் நிச்சயம் சும்மா விட மாட்டேன். இனிமே என்னுடைய ஜிப்ஸாப் பேப்பர் தான் இவங்களுக்கு பதில் சொல்ல போகுது. இவன் தான் பேப்பர் ராட்சசன். இவன் எல்லா மரத்தையுமே சாப்பிட்டுருவான். நான் உன்னை சாப்பிட போறேன். இங்க பாருங்க, கடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும், அவ்வளவுதான். நான் ஒரு ரியல் ஆக்டர், எல்லாத்தையும் ரியலா தான் பண்ணுவேன். மாமா எப்படி கத்துறாரோ அதே மாதிரிதான் நம்ம மரத்தை வெட்டும் போது மரங்கள் கத்தும். மரங்கள் இல்லன்னா நமக்கு மழை எப்படி பெய்யும்? மழை இல்லன்னா நம்ம எல்லாருக்கும் தண்ணி எங்க இருந்து கிடைக்கும்? ஏன்னா தண்ணி தான் வருங்காலம். அதனால மரத்தை காப்பாத்துங்க, பேப்பரை துரத்துங்க. துரத்துங்க, பேப்பரை துரத்துங்க. என்னையே துரத்த வந்துட்டீங்களா? இப்போ நான் உங்க எல்லாரையும் ஓட வைக்க போறேன். என்னது இது? அட மேடம், இது உங்களோட ஸ்டைல் இல்லையே. டேய் முட்டா பயலே, நானாடா இதெல்லாம் பண்ண? அட மருமகனே, எவ்வளவு நல்ல ஐடியா தெரியுமா? அந்த தண்ணி ஐடியா வச்சு அந்த பேப்பர் ராட்சசனை நானே வச்சு அழிச்சிட்டேன். ஆனா இந்த ஐடியாவால அவன் ஒரே அடியாலாம் போக மாட்டான். டேய் மருமகனே, அந்த பேப்பரை நான் கிழிச்சு தூரம் போட்டுருவேன், சரியா? ஐடியா கிழிக்க வேண்டாம் மாமா, கட் பண்ணி போட்டுடலாம். மன்மோஜிய யார் யார் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருடைய கணக்கையும் தீக்காம விட மாட்டேன். சந்தோஷமா இருக்கு. இன்னொரு முறை பண்ணுவோமா? Come on மாமா, the கத்திரிக்கோல் மேன். மருமகனே, நான் வந்துட்டேன். இந்த FOOL முட்டாளை வெட்டுறதுக்கு இந்த சாச்சா வந்துட்டேன். கத்திரிக்கோலை கட் பண்ண போறேன். விளையாட்டு பொம்மை மாதிரி உன்னை துண்டு துண்டா ஆக்க போறான் என்னுடைய ஜிப்ஸாப் பேப்பர் மான்ஸ்டர். நிறுத்துங்க. சாச்சா, உன்னை நீ பெரிய வீரன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் வீரன் தான். தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உன்னோட அரக்கனை நான் கட் பண்ண ஒருவேளை போறேன். வீரனா இருந்தா இந்த மிஷினை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட மோது. அப்படியா? என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? இப்ப பாரு, களத்திலே குதிச்சுட்டேன்.
அடே சாச்சா, வீரத்தை விட அதிகமா விவேகம் தாண்டா இருக்கணும். அதனாலதான் இந்த ஹோஜி இப்ப வண்டியில இருக்கான். இந்த மன்மோஜி இன்னைக்கு உன் கதைய முடிக்க போறான். இது எப்படி இருக்கு? இது என்ன எனக்கு எதிரா திரும்பிடுச்சு? டேய் மருமகனே, நீ எங்க இருக்க? எங்க போச்சு இது? எங்க போய் விழுந்திருக்கு? ஏ மருமகனே, என்ன இப்படி பண்ணிட்ட? அட மாமா, உங்க கலர் ஏன் இப்படி இருக்கு? அந்த சிசர் சூட், அந்த கத்திரிக்கோல் எங்க போச்சு? சொல்லுங்க. டேய் மருமகனே, இப்ப அந்த கத்திரிக்கோல் மேன் நான் கிடையாது, அந்த மன்மோகன் தான். டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியாவை சீக்கிரமா யோசி. ஓஹோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே மாமா. குரங்க கையில பூ மாலையை கொடுத்த மாதிரி. மருமகனே, ஊர்ல இருக்க எல்லா மரங்களையும் எங்க வெட்டிடுவானு பயமா இருக்கு. ஐடியா மாமா, நம்ம தான் இப்ப இந்த ஆட்டத்தை முடிச்சு வச்சாகணும். ஆனா அது என்ன ஆட்டம் மருமகனே? ஸ்டோன் பேப்பர் சீசர். பேப்பரை சிசர் தோக்கடிக்கும், சிசரை கல்ல தோக்கடிக்கும். அடடா மருமகனே, பிரமாதம். உன்னுடைய மூளைக்கு இணையா இங்க எவனுமே இல்ல. நான் தான் மன்மோஜி. ஓஜியும் நான் தான். ஓஜி மன்மோஜி. டூ மச் கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன், ஐ லைக் இட். சாச்சா பத்திஜா, இப்போ மரங்களெல்லாம் எப்படி காப்பாத்த போறீங்க? என்னங்க, இன்னொரு பிளேட்டை கொண்டு வர சொல்றீங்களா? காசு என்ன மரத்துல காய்க்குது? இல்ல இல்ல, இந்த ஜிலேபியும் சமோசாவும் மரத்துல காய்க்குது. நான் போய் பறிச்சு சாப்பிட்டுக்கிறேன். உங்களை போய் கேட்ட பாருங்க. இந்த சொட்ட சரியான கஞ்ச பிசினாரி. என்ன நீ கோவப்படுற? ஏ கசிட்டே, இன்னொரு பிளேட் ஜிலேபி நீ கொண்டு வர வேணாப்பா. என்னங்க நீங்க ஜிலேபிய கொண்டு வர சொல்றீங்களா இல்ல கொண்டு வர வேணாம்னு சொல்றீங்களா? உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும். என்கிட்டயும் நடிக்கிறீங்களா கஞ்ச பிசினாரி? தப்புச்சுட்டு இப்ப பில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க இருந்து நான் ஓடிடுறேன். அடோ, தேங்க்யூ போஜி சார். உங்களோட இந்த கத்திரிக்கோல் ரோபோட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஃப்ரீயா என்னோட முடியை வெட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. விட்டுருங்க, விட்டுருங்க, காப்பாத்துங்க. அட போஜி சார், என்ன இதெல்லாம்? நடு ரோட்ல என்னோட ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிச்சிட்டீங்களே. சாச்சா பத்திச்சா எங்க இருக்காங்க? முதல்ல அவங்கள கூப்பிடுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன். இந்த பந்தோகனி இருக்கும்போது ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. கோஜி சார் நல்லவரா இருந்தவரை எப்படி இப்படி மாறிட்டீங்க? உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே புடிச்சிருக்காயா? பந்தோகனி மேடம், அது நான் இல்ல, நான் இங்க இருக்கேன் பாருங்க. இந்த சிசர் மேனை இங்க இருந்து துரத்துறதுக்காக வந்துட்டாரு நம்மளுடைய ஸ்டோன் மேன். மருமகனே பாத்துக்கோங்க, இதோட கேம் இப்ப முடிய போகுது. ஸ்டோன் பேப்பர் சீசர். இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. வா என்னுடைய பேப்பர் மேன்.
என்னோட பிளான் மொத்தத்தையும் கெடுத்துட்டான். என்னுடைய சிக்ஸாக் பேப்பர். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.